ஏய், அறிவுல உனக்கு? யாராவது இப்படி செருப்பு காலோட உள்ள வருவாங்களா? பாரு, வீடு ஃபுல்லா அழுக்காயிருச்சு. ஒரு வீட்டுக்குள்ள எப்படி வரணுங்கிற அறிவு கூட இல்ல. போய் செருப்பு கழட்டு. கழட்டு. ஏய், அறிவுல உனக்கு? நீ என்ன சின்ன குழந்தையா? தண்ணிய சிந்தாம குடிக்க தெரியாதா? ஒழுங்கா குடி. இப்ப குடிச்சிடுறேன். ஏய், இந்த கட்டில் என்னோடது. நான் தான் இதுல படுப்பேன். நான் இல்லனா உடனே அதுல வந்து உட்கார்ந்துருவியா? எழுந்திரு. எழுந்திரு. நீ உட்கார். போய் உட்காரு. நீ உட்கார். உன் இடம் தான். நல்லா உட்கார். உட்கார். கர்ணா, கர்ணா, திரும்புற பக்கம்லாம் அவ்வளவுதான் தெரியுறா. அவ போய் ஒரு ராத்திரி கூட அவள அதுக்குள்ள முழுக்க முழுக்க அவ ஞாபகமாவே இருக்கு. கர்ணா, டேய் கர்ணா, ஏய் ஏய் இவ மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. டேய் நான் தான் ஜெயந்தி அண்ணிடா. அண்ணி, சாரி அண்ணி. அவ என்ன கர்ணா, இந்து ஞாபகமாவே இருக்கா? இங்க பாரு, நீ என்னதான் வெளியில காட்டிக்கலனாலும் உனக்கு இந்து மேல எவ்வளவு பாசம் இருக்கும்னு எனக்கு தெரியும். உன்னால அவளை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு நம்ம சேர்ந்து போய் அவளை கூட்டு வருவேன். என்ன இப்ப சாப்பிடு. நான் கிளம்புறேன். நீ சாப்பிடு. அண்ணி, என்ன கர்ணா? கர்ணா, நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு புரியுது. ஒருவேளை நாளைக்கு நாம போய் இந்துவை சமாதானம் பண்ணி திரும்ப அவ இந்த வீட்டுக்கு வரதுக்கு ஒத்துக்கிட்டா உன் அண்ணனுங்க எப்படி ஏத்துக்குவாங்க? அதானே உன் யோசனை? நானும் அதே தான் யோசிச்சேன் கர்ணா. ஆனா இதை விட பெரிய பிரச்சனையாகி கிருபா மாமா ஸ்டேஷன்ல இருக்கிறதுக்கு காரணமா இருந்த சுகுணா அக்காவையே நீயும் இதுவும் பிளான் பண்ணி திரும்ப கூட்டு வந்தீங்களே, அதே மாதிரி நாம எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி இந்துவை இந்த வீட்டுக்கு கூட்டு வருவோம். நமக்கு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா டைம் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது யோசிச்சு பிளான் பண்ணுவோம். நீ உன்னை ரொம்ப போட்டு குழப்பிக்காத. என்ன, சாப்பிடு. நாளைக்கு கண்டிப்பா இந்து வருவா. சரியா? நான் வரேன்.